ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்வராஜ் டிராக்டரில் ஒரு சின்ன பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தேய்மானத்தால் அந்த பிரச்சனை கூட சொல்லலாம். என்ன பிரச்சனை வீடியோவில் பார்க்கலாம். இதே நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் சேனலில், போய் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கும் வரலாம். வரும்போது ஒரு தீர்வு கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டேரிங் இது நார்மல் ஸ்டேரிங் ஸ்வராஜ். ஸ்டேரிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். திருப்பூர் கூட ஆக மாட்டுது. நாங்களும் நிறைய டிராக்டர் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஏன்னா ரொம்ப இது இப்போது நிற்கிறனால ஒரு அளவுக்கு இருக்குது. இதே கொஞ்சம் மூவிங்கில் இருக்குன்னா ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இப்போ நின்று இருக்கிறனால கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எண்டு கப் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எண்டு கப்புக்கு ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக போயிருக்கலாம், க்ரீஸ் பண்ணாலும் தேஞ்சிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இத்தனை ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி எடுத்தப்போ வந்து. இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேரிங்கை பற்றி என்ன ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணுறோம் எல்லாமே. ஸ்டேரிங் இந்த எண்டு கப்புக்கு, இந்த ஆக்சிலுக்கு, இந்த ஆக்சிலுக்கு ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக இருக்குது. கியர் பாக்ஸில் ஆயில் கூட சேஞ்ச் பண்ணோம், அப்போ கூட ஃப்ரீ ஆகலை. ஒரு சில மெக்கானிக்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்டு கப் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இன்னும் வேறு ஆளுங்களுக்கு, வேறு மெக்கானிக்கிட்ட கேட்டால் இந்த சென்டர் புஷ் இருக்குங்களா, ஃப்ரண்ட் ஆக்சில் புஷ்ஷு, அந்த புஷ் பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு தெரியல. கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த டயர் தேய்மானத்தால் வந்திருக்குமா. டயர் ஒரு 60% தேஞ்சிட்ருக்கு, ஒரு 40 தான் இருக்குது. என்ன பிரச்சனை எக்ஸாக்டாக தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வீலை சுற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக சுற்றினாலுமே ரொம்ப டைட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ரிவர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. கண்டிப்பாக யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எண்டு கப் போயிருக்கா, இல்லை இந்த ஆக்சில் ஏதாச்சும் பெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இந்த ஆக்சிலில் ஏதாச்சும் பெண்டு அந்த மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜாண்டியரில், அந்த என்னென்னா இந்த ஹைட்ராலிக் கன்வெர்ட்ரு. கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிகள், தேங்க்ஸு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, புஷ் இது ஓரிங் போயிருக்கும், இல்லை ஏதாச்சும் ஆயில் டஸ்ட்டு இல்லை ஏர் பார்ட்டிகல் அந்த மாதிரி கலந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கும் நிறைய கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.